யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்ததான வாழ்த்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதுதான் உண்மை கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு. இதை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக SMPM NGPM என்கிற மிஷினரி அமைப்பாக நம்முடைய இந்திய நாட்டிற்கும் அருகாமையில் இருக்கிற நேபாள் நாட்டிற்கும் வங்காளதேசத்திற்கும் பூட்டான் தேசத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகலான்னு சொல்லி சுற்றி சுற்றி வருகிறான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மிஷினரி சார்லஸ் டி ஸ்டட் என்பவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நிறைய ஊழியக்காரங்களுக்கு தேவாலயத்தில் ஆராதனையில் போய் உட்கார்ந்துருக்கிறதும் பிரசங்கம் பண்ணுறதும் அதுதான் ஊழியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நரகத்தின் வாசலிலே ஆண்டவர் ஊழியம் தந்திருக்கிறார். அது பிசாசு போக வேண்டிய இடம், அங்கே ஒரு மனுஷன் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியின் ஊழியத்தை செய்வதில் நம்ம எல்லாரும் ஈடுபாடோடு நம்ம முன்ன வரணும். ஏன்னா இது கடைசி காலம் பார்த்துக்குங்க. ஆத்மா தான் ஒன்று தான் நினச்சி நிற்கும் பார்த்துக்குங்க, மற்ற எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் பார்த்துக்காகவே இது பிசாசானவன் இந்த கடைசி காலத்தில் பொருளாசையை கொண்டு வந்து நம்மளே பலரிடத்துல போட்டு கொண்டிருக்கிறான். இதில் விழுந்து போகாதபடி, அதில் விழுந்து போய் நிம்மதியை இழந்து போகாதபடி, சமாதானத்தை இழந்து போகாதபடி, சமாதானத்துக்கு ஏதுவானகள் எதுவோ அவைகளை தேடுகிற காரியங்களில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி நான் அன்போடு கூட அழைப்பு கொடுக்கிறேன். வாழ்க்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, சமீப கால ஆய்வுகள் சொல்லுகிறது, உலகம் எங்கிலேயும் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா சுகபோகத்துக்கும் சுயநலத்திற்கும் அருமையானவர்களை பொய் பித்தலாட்டத்துக்கும் செவி கொடுக்கிற காலமாக இருக்கிறது. ஏமாற்றத்துக்கும் வஞ்சகத்துக்கும் ஜனங்கள் திரளாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டறிந்து அதன் பின் செல்வதற்கு நம்மள எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நாங்கள் மிஷினரி அமைப்பு, அருமையானவர்களே, ஜனங்க ஒருவர் கூட நரகம் போகக்கூடாதுங்கிறதுல பாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்த மட்டும் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அருமையானவர்களே, ஒருவருக்கு திடீர்னு சொல்லி அவருக்கு பரலோகம் போகணுன்னு ஆசை. ஆகவே அவர் கனவுல அப்படியே பரலோகம் போகிறாரு. அங்கே பேதுரு பரலோகத்தின் வாசலில் நிற்கிறாரு. தம்பி வாங்க, உங்களுக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு இடமும் ஆயத்தமாக இருக்குது. ரெண்டுமே சிறப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் தான் போய் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு நரகத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு காலை பிடிச்சி விடுறதுக்கு நல்ல அழகான பெண் பிள்ளைகள் வர்றாங்க. ஆமாம், மாலை போட்டு விடுறாங்க, உடம்பெல்லாம் தடை விடுறாங்க, வீசுகிறாங்க. இன்னும் நிறைய பேர் கூட்டி வந்து அவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சு அவருக்குமா கும்பிடுறாங்க பார்த்துக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ஆடல் பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதை முடிச்சுட்டு வெளியே வராரு. பேதுரு கேட்குறாரு, தம்பி எப்படி இருக்குன்ற? ஐயா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ சொர்க்கம் போகிறாரு. அங்கே சிங்காசனத்தில் மகிமையான பிதாவானவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரத்தில் இருக்கிறார். தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை மகிமைப்படுத்துகின்றன. ஏராளமான பரிசுத்தவான்கள் புகழ்கிறார்கள். கீழே நல்ல தங்க தரையாக இருக்குது, மேலே பார்த்தா எல்லாமே ஜொலிப்பாக இருக்குது. ஆனால் அங்கே மாதிரி இவருக்கு ஒன்றும் இங்கே பெரிய அளவில் வரவேற்பும் கிடையாது, பொண்ணுங்களையும் காணும். இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்கிற, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை விட அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு. பேதுரு கேட்குறாரு, தம்பி இப்போ எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகணுமோ அது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டும் நல்லா இருக்கியா, ஆனால் இதை விட அது நல்லா இருக்குது, அதனால் நான் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லி போகிறாரு. அருமையானவர்களை, போய் அந்த வாசலில் கால் வைக்கிறாரு. வேகமாக அவருடைய காலில் விலங்கு போடுறாங்க. ரெண்டு பேர் கையில் வந்து விலங்கு போடுறாங்க. அருமையானவர்களை, கடகடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே பயங்கரமான ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தூக்கி போட போகிறாங்க. ஐயோ இன்னும் அங்கே போடாதீங்கன்னு சொல்லி கதறும்போது அவங்க எல்லாரும் ஈவு இறக்கம் இல்லாமல் பிடிச்சு உள்ள தள்ளுறாங்க பார்த்துக்குங்க. அங்கே அநேகருடைய உடலில்
புழு ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அது மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, நிறைய பேர் வேதனையில் நாங்கள் இதிலேருந்து அழிஞ்சு போயிடணும், இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லி துடிக்கிறாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அப்போ தான் அந்த தலைவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா நான் முதல்ல வரும்போது என்னென்னமோ காட்டினீங்களே, ஆனால் இப்போ இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்களப்பா, முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் பேதுரு ரெண்டையும் பார்த்துட்டு முடிவெடுத்துக்குன்னு சொன்னாரே, நான் அங்கே போயிருப்பேனப்பா, ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்கன்னு சொல்லும்போது, உன்னை இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் திட்டமிட்டு செய்த காரியம் அது என்று சொல்லி, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துக்கு ஒருத்தர் கூட போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுந்த மரணத்தை குறித்து பேசும்போது அந்த லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு பார்த்துக்குங்க. அருமையான லாசரு இந்த பூமியில் ரொம்ப வேதனைப்பட்டார், ஐஸ்வர்யவான் ரொம்பவே கஷ்டப்பட்டார், ஐஸ்வர்யவான் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தார் பார்த்துக்குங்க. ஆனால் அன்பானவர்களே, இப்போ 2 பேரும் மரித்தார்கள். லாசருக்கு அடக்காரம் நடந்துச்சான்னு கூட பைபிளில் கிடையாது, அவருக்கு எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் இப்போ லாசரு பிதாவாகிய தேவனின் மடியில், ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் கீழே கடந்து கதறதை பார்க்குறான். ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு பதில் வருது, மகனே நீ கீழே இருக்கும்போது ரொம்ப சுகபோகமாக இருந்த, இப்போ அதற்கான வேதனை அனுபவிக்கிறாய். இந்த லாசரு கீழே இருக்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டார், அவர் இப்போ தேறுதல் அடைகிறார் என்று சொல்லும் அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, கீழே என்னுடைய பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, என் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, இப்படி ஒரு நரகம் இப்படி ஒரு பரலோகம் இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆட்களை அனுப்பி வைங்க. ஒரு இந்த லாசர் போய் சொன்னால் நிறைய பேர் மனம் திரும்புவாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த லாசர் போனாலும் அவங்க திருந்த மாட்டாங்க, இந்த பூமியில் என் பிள்ளைங்க இருக்காங்க, நிறையா தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை கேட்டு அவன் திருந்தினா திரும்பட்டும், இல்லைன்னா அவங்க ஒரு நாள் அங்கே திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மள ஒருவரும் நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நம்முடைய இந்திய தேசத்துக்கு சொல்வதற்காக சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபியும் அமைப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வச்சிங்கன்னா 600 ரூபா, முழுசாக பொறுப்பெடுத்த 1200 ரூபாய், ஒரு மிஷினரி குழந்தைகளை 1000 ரூபா கொடுத்து படிக்க வைக்கலாம். ஆலயங்கள் கட்டி எழுப்புவோங்க. நிறைய இடங்களில் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு ஆலயங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்குங்க. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் அக்கௌண்ட் நம்பர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00886. அதே போல் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42, 17, 20, 20, 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061676. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலங்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகமே மரணத்தோட முடிந்து போகிறது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மகிமையாக உயிரோடு எழுந்தார். இது ஒரு பெரிய நல்ல செய்தி பார்த்துக்குங்க, ஒரு நம்பிக்கையின் செய்தி. என் அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையின் உயிர்த்தெழுந்த செய்தி உங்களை எப்படி தொற்றுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து அவரை இப்படி பின்பற்றுகிறது உண்மையானால், கொலோசியருக்கு பவுல் கடிதம் எழுதும்போது 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரத்தில் வீற்று இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, 99% மனிதர்கள் இந்த பூமியை தான் எல்லாருமே நேசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் சொர்க்கம்னு நினைக்கிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறோம். இது கொஞ்ச நாள் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. என் அன்புக்குரியவர்களே, இது கொஞ்ச நாள் ட்ராமா நாடகம் பார்த்துக்குங்க. ஆகவே அதுக்காக அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. இதை வெறுத்து நித்திய வாழ்வுக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், மேலான சிந்தையை வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, எர்மேல் அப்படின்னு ஒரு மிருகம் உண்டு பார்த்துக்குங்க. அந்த மிருகத்துக்கு அசுத்த வாசனைனாலே பிடிக்காது, அதனுடைய தோல் ரொம்ப காஸ்ட்லி. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பிடிக்கிறவங்க அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி 2 பக்கமும் வலையை கட்டிடுவாங்க. ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நாற்றம் எடுக்கிற ஒரு சேற்றெல்லாம் கொண்டு ஒரு பள்ளம் போட்டு வச்சுருப்பாங்க. பல இடங்கள்லேருந்து துரத்தி
இந்த எல்லா எருமேல் மிருகத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்த பின்பு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் துரத்துவாங்க. அந்த நாற்றம் எடுக்கிற இடத்துக்கு போன உடனே அது என்ன பண்ணுமா, 2 முன்னும் கையில் அப்படியே தூக்கி நிற்குமா. நின்றுட்டு, நீ நினைக்கிறபடி இந்த நாற்றமான வாழ்க்கைக்குள்ளே என்னால் போக முடியாது, அதோடு நீ சுட்டு கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லுமா பார்த்துக்குங்க. அதன் பின்பு அதை பிடிச்சிக்கிடுவாங்களாம். ஏன் தான் சொல்கிறேன்னா, ஒரு மிருகமே அசுத்தத்துக்குள்ளே விழ முடியாதுன்னு இருக்கும்போது நிறைய நேரங்களில் நம்மிலே பலர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாங்கள் தள்ளிருச்சின்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்களும் அப்படி தான் அப்படின்னு என்கிட்டே பலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, சூழ்நிலை அல்ல, சூழ்நிலைக்கு மேலாக நிற்கிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மேலானவைகளே நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம்னா கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். அமெரிக்காவில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு நாட்டுக்கு பெரிய தலைவர்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போது எல்லாருக்குமே ஒரு ஒயின் கொடுத்தாங்க. எல்லாரும் எடுத்து குடித்தாங்க. அன்றைக்கி நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மட்டும் அதை எடுக்காமல், தம்பி எனக்கு அந்த கோக் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கோக் வாங்கி அவர் இன்னொரு பாட்டிலில் ஊற்றி அதை குடிக்கிறார். அப்போ கேட்குறாரு, ஏன் இது ஒன்றும் மதுவான பொருள் இல்லையே, ஏன் இதை நீங்கள் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாராம், நான் புறப்படும்போது என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தேன், எந்த இடத்துக்கு போனாலும் சரி கடவுளுக்கு விரோதமானதை செய்ய மாட்டேன், உனக்கு பிடிக்காததை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு என் மனைவிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இது என் வீட்டுக்கும் பிடிக்காது, என் கடவுளுக்கும் பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். என் நண்பனுள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம நிறைய பேர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சொல்கிறோம், அலுவலக நிர்பந்தங்களை சொல்கிறோம் இல்லையா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற விசுவாசத்தில் உறுதியாக தலை நிமிர்ந்து நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தொடப்பட்டவர்கள் மகதலேனா மரியாள். அன்பானவர்களே, நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இவங்களை வாசிக்கிறோம். இவங்க விபச்சாரத்தில் கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டவர்கள். அந்த காலத்தில் பெரிய பேரழகின்னு சொல்லி இன்னொரு மகதலேனா மரியாளை சொல்கிறாங்க. அது இவங்களா வேற மரியாளான்னு தெரியல. நான் இளைஞனாக இருக்கும்போது கருணாமூர்த்தி என்கிற படத்தை பல கிராமங்களில் காட்டியிருக்கிறேன். அப்போது மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு பின்னாலே இருப்பார்கள், மகிமையாக இருப்பார்கள். கடைசியாக உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் மிகவும் வல்லமையானவர்களாக இருப்பார்கள். அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகள், அன்றைக்கு இருந்த மத போதகர்கள் மகதலேனா மரியாளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா நீ பேரழகி, இவ்வளோ பெரிய பேரழகியாக நீ ஏன் அந்த பரதேசி பின்னாடி போனோம், நாங்கள் உன்னை ரொம்ப பெரிய ஆள் ஆக்கிறோம், ரோம சக்கரவர்த்தியோட பேசி அங்கேயே உனக்கு ஏற்பாடு பண்ணுவோம், நிறைய பணங்கள் தருவோம், ஆனால் நீ ஒன்று சொல்லணும், எனக்கும் அந்த இயேசுவுக்கும் ரகசிய தொடர்பு இருந்ததுங்கிறது நீ வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிக்சரில். இது உண்மையாங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அப்போ அந்த இடத்துல மரியாள் சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் சொல்லுவேன், அந்த இயேசுவை பற்றி சொல்லுவேன், அவர் மகாராஜான்னு சொல்லுவேன், என் வாழ்க்கையை மாற்றினவர்னு சொல்லுவேன், அன்னைக்கு கொல்லப்பட வேண்டிய என்னைய உயிரோடு காப்பாற்றினவர்னு சொல்லுவேன், இன்றைக்கி மகிமையாக இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிற தெய்வம் உயிரோடு எழுந்தார் என்பதை உலகிற்கு சொல்லுவேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவோடு எழுந்ததுண்டானால் இந்த மகிமையின் ஆண்டவரை குறித்து அறிந்து மேலான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சொல்கிறதில்ல உங்களுக்கு பங்களிப்பு என்ன, மிஷினரி பணியில் உங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத யோசியுங்க, ஜெபியுங்க. உயிர்த்தெழுந்த தேவனை உலகிற்கு அறிமுகப்படுத்த கரங்கோர்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். மேலானவைகளையே நாடுங்கள், கிறிஸ்து பூலோகத்தில் உள்ள அல்ல மேலானவைகளையே நாடி பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறவைகளையே நாடுங்கள் என்று பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதின கடிதத்தை இன்றைக்கு அன்பு பிள்ளைகள் எல்லார் மேலே வைக்கிறேன். மகதலேனா மரியாளை போல, அந்த எருமேல் என்ற மிருகத்தை போல மேலானவைகளையே தேடி வாழும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத நம்முடைய அன்பு குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?